முதலாவதாக கன்னியாகுமரியைச் சேர்ந்த சலீம் என்ற சகோதரர் கேட்டிருக்கிறார். நாங்கள் கன்னியாகுமரியில் பெண்கள் குர்ஆன் வகுப்பு என்று வீடுகளில் ஆலிமாக்களை வைத்து பயான் பண்ணுகிறோம். இதை சில பெண்கள் மற்றும் ஜமாத் அன்பர்கள் இது என்ன அல்லோலியா கூட்டமா, வீடு வீடாக போய் வைக்கிறார்கள் என்று ஏளனம் செய்கிறார்கள். இதற்கு என்ன பதில் சொல்வது என்று கேட்டிருக்கிறாங்க. அதாவது பெண்களுக்காக வேண்டி மார்க்கத்தை அறிந்து கொள்ள வீடுகளிலே பல பகுதிகளில் நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம். நம்முடைய கிளைகள் மூலமாக நம்முடைய சகோதரர்கள் வீடுகளுக்கு பெண்களை அழைத்து வந்து அங்கே வைத்து பெண்களுக்கு என்ன செய்கிறாங்க, பிரச்சாரம் செய்கிறார்கள். இந்த பிரச்சாரம் பெண்களுக்கு பெண் அறிஞர்கள் மூலமாகவும் பிரச்சாரம் செய்யப்படுகிறது. சில நேரங்களில் ஆண் அறிஞர்கள் மூலமாகவும் பிரச்சாரம் செய்யப்படுகிறது. இது வீடுகளில் போய் இப்படியெல்லாம் செய்வது என்பது ஒரு இஸ்லாமிய முறைக்கு எதிரானது, பிற சமுதாய மக்கள் செய்வது போல இது இருக்கிறது என்று சிலர் விமர்சனம் செய்திருக்கிறார்கள். அவங்களுடைய விமர்சனத்தில் நியாயம் இருந்தால் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த நடைமுறை நமக்கு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு நடைமுறை. அதாவது வீடுகளில் வைத்து மார்க்க சொற்பொழிவு நிகழ்த்துவது, இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பள்ளிவாசலில் மட்டும்தான் அந்த உரைகள் நிகழ்த்தணும், அல்லது பப்ளிக் பிளேஸில் மட்டும்தான் அதாவது தெருக்களில் வீதிகளில் தான் அதை நடத்தணும் என்று விளங்கி கொண்டிருக்கிறார்கள். வீடுகள் மார்க்க சொற்பொழிவுகளுக்கான இடம் இல்லை, ஒரு வீட்டில் போய் அடுத்த வீடுகாரங்கெல்லாம் போய் நுழையிறது தவறு, இந்த மாதிரி எல்லாம் அவங்க நினைக்கிறாங்க. அதுபோல் பெண்களுக்கு என்று தனி சொற்பொழிவு வைப்பது கூட தவறு என்று கூட அவங்க கருதி இதை கேட்டிருக்கலாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் பெண்கள் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு ரொம்ப ஆர்வமுள்ளவர்களாக இருந்தார்கள். அப்போ பெண்கள்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட முறையிடுறாங்க. என்ன முறையிடுறாங்கன்னா, ரஹபர் ரிஜாலு நபிகள் நாபி ஜீரானிக்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஆண்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக எங்களை முந்தி சென்று விடுகிறார்கள். அதனால ஃபஜஅல்னா மின் நஃப்ஸிக யௌமன், ஒரு நாள் எங்களுக்காக என்ன செய்யணும், நீங்க ஒதுக்கணும், ஒதுக்கி நாத்தீக்க நாங்க அங்க வருவோம், நீங்க யுஅல்லிமுனா மிம்மா அல்லமக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கற்று தந்திருக்கிற அந்த மார்க்கத்தை நீங்க எங்களுக்கு சொல்லித் தருவதற்காக வேண்டி எங்களுக்குன்னு ஒரு ஏற்பாடு செய்யுங்க என்று பெண்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட முறையிடுறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, இஜ்தமீன ஃபீ யௌமி கதா வ கதா ஃபீ மகானி கதா வ கதா, நீங்க எல்லாரும் இன்னென்ன நாட்கள்ல இன்னென்ன இடங்கள்ல ஒன்று கூடுங்கள். இது ஒரு தடவை நடந்தது இல்லை. இன்னென்ன நாட்கள்னு சொன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கூடுங்க உதாரணத்துக்கு, அல்ல ஒவ்வொரு சனிக்கிழமையும் கூடுங்க, அல்ல ஒவ்வொரு 5 நாளைக்கு ஒரு தடவை கூடுங்க என்று ஒரு நாட்களை திட்டமாக நிர்ணயம் செய்து இன்னின்ன நாட்கள்ல இன்ன இடத்துல நீ என்ன செய்யுங்க, எல்லாரும் ஒன்று கூடுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள். அப்ப உடனே பெண்கள் எல்லாம் ஒன்று கூடிய பிறகு ஃபஅதாஹுன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்கள் இருக்கிற பகுதிக்கு அவங்களுக்கு அறிவுரை போதனை சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள். இது புகாரியில 7310வது ஹதீஸாக இந்த முழு விவரமாக இடம்பெற்றிருக்கிறது. கொஞ்சம் சுருக்கமாக இதே சம்பவங்கள் 102வது புகாரியில 102வது ஹதீஸாகவும் 1250வது ஹதீஸாகவும் பதிவாயிருக்கிறது. அப்ப இதுல நம்ம என்ன விளங்குறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல பெண்கள் மார்க்கத்தை அறிந்து கொள்ள ஆர்வம் காட்டும் போது நபிகள் நாயகம் உங்களை மறுக்கல, உங்களுக்கு என்னத்துக்கு மார்க்கம், பேசாம வீட்டில் போய் உட்கார்ந்து இருக்க வேண்டியதானே என்று சொல்லல. வேற என்ன சொல்றாங்க, இன்னென்ன நாட்கள்ல இந்த இடத்துல போய் நீங்க எல்லாம் ஒன்று கொடுங்க, நான் உங்களுக்கு உரை நிகழ்த்துகிறேன். அப்ப ஆண்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆணா இருக்கிறாங்க, மற்றவங்க பெண்களா இருக்கிறாங்க. பெண்களுக்கு ஒரு ஆண்களே போய் சொற்பொழிவு நிகழ்த்துறதுக்கு ஒரு அவையை, ஒரு சபையை, ஒரு நாளை, ஒரு இடத்தை ஏற்பாடு செய்யலாம் என்று சொன்னால் பெண்களுக்கு பெண்களே சொல்வதை எப்படி தடை செய்ய முடியும்? இதுல என்ன அவங்க மார்க்க முரணை கண்டாங்க? இது ஏன் அப்படி அவங்க நினைக்கிறாங்கன்னு கேட்டா, கடந்த ஒரு இடைப்பட்ட ஒரு காலகட்டத்தில் மார்க்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் பெண்களிடமிருந்து எடுபட்டு விட்டது.
பெண்களை வந்து மார்க்க கல்வி கற்கக்கூடாது, அவங்க பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது, அவங்க வீட்டில் இருந்து கொண்டு வீட்டு வேலை மட்டும்தான் செய்யணும் என்கிற மாதிரி சில பிற்போக்கானவர்கள், குர்ஆன் ஹதீஸை வந்து அறிந்து கொள்ளாதவர்கள் அப்படி போதனை செய்து அப்படி பழக்கிட்ட காரணத்தினால பெண்கள் மார்க்கத்தை அறிஞ்சிக்கிறதுக்காக வேண்டி ஒரு இடத்துல ஒன்று கூடுவது வந்து என்னமோ ஒரு மார்க்கத்துக்கு இல்லாத ஒரு விஷயத்தை செய்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் ஹதீஸில் தெளிவாக இருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒன்றை நடைமுறைப்படுத்தி காட்டி இருக்கும் பொழுது அதை யார் மறுத்தாலும் அவங்க வந்து அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். இது மாதிரி கிண்டல் பண்ணுற போக்க அவங்க விட்டுறணும். அவங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் வந்து கலந்து கொள்ளட்டும். இல்லைன்னு சொன்னால் 4 பேர் நபிகள் நாயகத்தினுடைய இந்த சுன்னத்தை நிறைவேற்றுறாங்களே என்று சந்தோஷப்பட்டு கொண்டு அதுக்கு இடைஞ்சல் செய்யாமல், கிண்டல் செய்யாமல், அதை விமர்சிக்காமல், அதை குறை சொல்லாமல் இருக்கிறது அவங்களுக்கு நல்லது என்று சொல்லிக் கொள்கிறோம்.